Hi friends, welcome to 3Tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா STK IC போர்டை எப்படி நம்ம ஃபுல்லா வயரிங் கனெக்ஷன் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா STK 4141 IC போர்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரியோ IC இது. அண்டு நம்ம கடைசியாக இந்த போர்டெல்லாம் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுங்கிறது வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் ஐகார்ட்லையும் தரேன், இப்போ செக் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு கூட சேர்த்து மொத்தம் 3 போர்டு வந்து நம்ம கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து இந்த போர்டு தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. இப்போ STK ICன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 வாட்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தேவை நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ஷன் பண்ணி டிசி சப்ளையாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்டிஃபையர் செக்ஷன் போர்டு தேவை. இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையர் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளே மேக் பண்ணிருந்து ஆல்ரெடி கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இதுக்கு டைம் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான பவர் சப்ளை இருக்குது. இது இந்த 2 பெரிய கெப்பாசிட்டர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 24 டுவெல் பவர் சப்ளை. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 5 வால்ட்டுக்கு உள்ள பவர் சப்ளை, அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டுக்கு உள்ள பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளைக்கு அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 வால்ட்டுக்கு உள்ள பவர் சப்ளை. அது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது +24 வால்ட்டு, வெளில வந்து பார்த்தீங்கன்னா -24 வால்ட்டு. நடுப்புற இருக்கிறது வந்து ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த டுவெல் பவர் சப்ளை போர்டில் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு USB போர்டு தேவை. USB போர்டு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒயர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5 வால்ட்டுக்கான பவர் இன்புட்டு. அது இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு, மொத்தம் 3 ஒயருக்குள்ள லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணியே வச்சுருக்கோம். அது என்னென்னு நம்ம கடைசியாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா 47K. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் நாப்பும் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் தேவை. இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயரெல்லாம் எதுவுமே டிஸ்பான் பண்ணாமல் இருக்குது அப்படியே. அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா கொஞ்சம் எல்லாத்தையும் டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். அதில் இந்த பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்கையும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிளாக்கில் வந்து கிரவுண்டு தான் கொடுப்போம். அதனால் கிரவுண்டு ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கிரவுண்டை வந்து ஒன்றா இணைச்சி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்டை போய் கனெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த LSன்னு இருந்ததில்ல, அதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் உள்ள ஒயரெல்லாம் டிஸ்பான் பண்ணி எடுத்துடலாம், இந்த கருப்பு ஒயரை தவிர. டிஸ்பான் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, பிளாக்கு அண்டு ப்ரௌனும் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக்கை வந்து எப்போதுமே கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு ரெட்டையும் ப்ரௌனையும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் எடுத்துருக்கோம். இது 3 ஒயர் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயரை வந்து இந்த நடுப்புற லேப் வச்சுருக்கோங்கள கருப்பு சைடில், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிடணும். அந்தாண்டி இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயரு மீதி இருக்க 2 ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்டுக்கு வந்து 2 கிரவுண்டுக்கு ஒரே ஒயர் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணிருக்கோம். அந்தமாரி மெத்தடில் தான் நம்ம இந்த சாக்கெட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த LS அப்படின்னு போட்டிருக்குள்ள போர்டில், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இந்த ஒயரெல்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம், 2 ஸ்பீக்கருக்கான ஒயரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி பிச்சுட்டு அந்த போர்டை பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா அதில் LSன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தனியாக ஒரு நடுப்புற ஒரு ஸ்பீக்கர் பஞ்சிங் இடம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு சிவப்பு ஒயரையும் அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயரும் அண்டு ப்ரௌன் ஒயரும் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர் வந்து நம்ம அந்த கிரவுண்டு செக்ஷனில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ப்ரௌன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் லீடில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணிருக்கோன்னா சிவப்பு ஒயர் ஒரு ஸ்பீக்கரும் ப்ரௌன் ஒயர் ஒரு ஸ்பீக்கரும் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்பீக்கருக்கும் ஒரே கிரவுண்டாக வந்து நம்ம வந்து ஒரு கருப்பு ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா அதேமாரி ஒரு 3 ஒயர் எடுத்துக்கிறோம். 3 ஒயரில் என்னென்ன பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு அண்டு ப்ரௌனு, இந்த மாதிரி நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் ஆரஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் இன்புட்டு லெஃப்ட் ரைட்டாக கொடுக்க போகிறோம். அண்டு ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, போர்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் இருக்கும். அதாவது இந்த ஆடியோ இன்புட்டு நம்ம இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து நம்ம கிரிட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அதேமாரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இது எந்த இடத்துல இருக்கோ அதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைனை நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருக்கும். அதில் ப்ரௌன் கலர் ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஒயரை ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் கண்ட்ரோலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 47K. இந்த மாரி 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பின்ஸ் எல்லாம் மேலே பார்த்த மாதிரி வச்சோங்கன்னா, ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் வந்து கிரவுண்டு. அதேமாரி தான் பேக் சைட்லேயும் ஃபஸ்ட்டு உள்ளது இன்புட்டு, 2வது உள்ளது வந்து அவுட்புட்டு, 3வது உள்ளது வந்து கிரவுண்டு. இந்த கடைசியில் உள்ள வந்து 2 கிரவுண்டையும் நம்ம வளைச்சி ஒரே கிரவுண்டாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வால்யூம் கண்ட்ரோல் சரியாக கனெக்ஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலில் அதுக்கான பிரத்யேகமான வீடியோ இருக்குது. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில டவுட் கிளியர் ஆகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் அந்த கிரவுண்டெல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சால்ட்ரிங் வச்சுக்கிட்டோம். இது ஏன் நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயருக்கு வந்து நம்ம ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ண கிரிட் லைன் ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டையும் அண்டு ஆரஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலோடைய அவுட்புட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். கிரவுண்ட் ஒயர் வந்து இருக்குல்ல, அதாவது ப்ரௌன் கலர் ஒயர் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கிரவுண்ட் லைன் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கிரிட் லைனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுடைய அவுட்புட்டில் கனெக்ஷன் பண்ணணும். அவுட்புட்னால் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள நடுப்புற உள்ள 2 பின்னு தான் அவுட்புட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாட்டி திருப்பி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டில் உள்ள 2 கிரிட் லைனையும் உள்ள 2 ஒயரை கொண்டு வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலுடைய அவுட்புட் பின்னு, அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள நடுப்புற உள்ள 2 பின்னில் கனெக்ஷன் பண்ணிடுறோம். கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் கடைசி பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்டரி கொடுக்க போகிறோம் 5 வோல்ட்டு. அதனால இந்த பவர் லைனை நம்ம விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டான 3 ஒயர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு. இதுவும் அதேமாரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணதுனால சரியாக தெரியாது எது லெஃப்ட்டு, எது ரைட்டு, எது கிரவுண்டு அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற உள்ள ஒயரில் வந்து, அதாவது நடுப்புற உள்ள பின்னில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்தானே லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு யூஎஸ்பி போர்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்டு, லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அந்தமாரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் நடுப்புற உள்ள பின்னு ஒயர் வந்து மட்டும்தான் வந்து கிரவுண்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 ஒயரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரவுண்டு ஒயரை கண்டுபிடிச்சி கிரவுண்டில், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டில் வந்து நம்ம ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அது கூட வந்து நம்ம கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிடலாம். அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டோட கிரவுண்டை நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் மிஞ்சி இருக்கும். அந்த 2 ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள 2 பின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற 2 ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு இன்புட்டு, 2வது அவுட்புட்டு, 3வது கிரவுண்டு அந்தமாரி தான் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைவை நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். பவர் சப்ளைவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டியூல் பவர் சப்ளை போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒயரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து V+ல் வந்து V+ ஒயரை கொடுத்துடலாம். 2வது பார்த்திங்கன்னா V- வந்து V- ஒயரை கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீல ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த நீல ஒயரை கிரவுண்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம். இந்த பவர் சப்ளை லீடு கனெக்ட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். அது வந்து அவ்வளோவா யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கனெக்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்துறாங்க. ஒயர் கலர் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக கொடுக்கணும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ப்ளஸ்ஸு, வெள்ளை மைனஸு, ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 வால்ட் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி லீடு இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம டியூவல் பவர் சப்ளை போர்டுக்கு ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டு அண்டு 5 வால்ட்டு அண்டு 24 வால்ட்டு அப்படி 3 விதமான பவர் லைட்டை பிடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை, ப்ளூ அண்டு ஒயிட்டு, இது 3 வந்து பார்த்திங்கன்னா 24 வால்ட்டுக்கான பவர் செக்ஷன். அந்த 3 ஒயரையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசி போர்டில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஐசி போர்டில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த ஐசி போர்டில் உள்ள கிரிட் லைனை கொண்டு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் 47K வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 47K வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஒயர் கனெக்ஷன் பண்ணி யூஎஸ்பி போர்டோட அவுட்புட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டு அடுத்தது என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்பி உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் லீடை வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். பவர் லீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் அண்டு பிளாக் ஒயரும் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4.7 வோல்ட் பேட்டரி பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெகுலேட்டிங் ஐசி வந்து சரியில்லை. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டியூவல் பவர் சப்ளை போர்டில் கொடுத்துருக்க ரெகுலேட்டிங் ஐசி வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு, அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம 2 ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். கூடவே இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கும் ஒரே கிரவுண்டு கருப்பு ஒயர் எடுத்திருக்கோம். அது எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தாண்டி 1, 2 பிளாக்கு கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருப்பு ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டில் ஒரு மஞ்சள் கலர் ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஒயரு. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரியை நம்ம வந்து அந்த யூஎஸ்பி போர்டில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா போர்டு அவுட்டு தான். அதனால் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு. டெஸ்டிங்கை காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் கீழே கொஞ்சம் எட்ட இருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாங் சூப்பராக ப்ளே ஆகுது. எந்த ஒரு தப்பும் நடக்கலை. அண்டு சாங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ட்டு. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை தண்ணீரே. என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை தண்ணீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங்கை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.